ஒரு குடியானவன் விவசாயம். அவனுக்கு திடீரென்று பார்த்தா மலையடி வாரத்திலே அவன் விவசாயம் பண்ணுகிறவன். ஒரு கழுகு முட்டை கிடைச்சிச்சு. இந்த கழுகு முட்டை என்ன பண்றது? கழுகை தேடி பார்த்தார், கூண்டை தேடி பார்த்தார். எங்கேயோ மேல இருக்கிற கண்மலையிலிருந்து இந்த முட்டை விழுந்திருக்க வேண்டும். என்ன செய்வது என்று தெரியவில்லை. சரி, அவருடைய பண்ணையிலே வளர்த்து கொண்டிருந்த அந்த கோழி முட்டை பொறிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆகவே அந்த கோழியுடைய முட்டையோடு சேர்த்து இதையும் வைத்து விட்டார். இந்த கழுகு முட்டை மற்ற அந்த கோழி முட்டைகளோடு சேர்ந்து இந்த கழுகு முட்டையும் குஞ்சு பொரித்தது. மற்ற குஞ்சுகள் எல்லாம் அழகா எல்லோ கலர்ல எல்லாம் அம்மா மாதிரியே நடந்துகிட்டு போச்சு. ஆனா இந்த கழுகு குஞ்சு மட்டும் அப்படின்னு வித்தியாசமான சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. மத்த எல்லா கோழி குஞ்சும் இந்த கழுகை பார்த்து ஒரே கேலி. பாத்தியா, கேவலமா இல்ல, நம்ம பாரு எவ்வளவு அழகா மூக்கு வச்சிருக்கிறோம், அதுக்கு பாரு மூக்கு இப்படி இருக்குது. எல்லா கோழி குஞ்சும் இந்த கழுகு குஞ்ச கேவலப்படுத்துச்சு. கழுகு குஞ்சுக்கு ஒரே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அம்மா கிட்ட போனா அம்மாவே ஒரு மாதிரி பாக்குறாங்க. தாயும் வெறுத்துருச்சு, எல்லாம் வெறுத்துட்டாங்க. இந்த கழுகு குஞ்சுக்கு ரொம்ப வேதனை. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல என்னைக்கு என் ஜீவன் போகும்? என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இந்த உலகத்துல என்னை எல்லாரும் வெறுக்கிறார்கள். சில பேர் அப்படி சொல்றீங்கல்ல, சின்ன பிரச்சனை வந்தா என் புருஷன் என்னை நேசிக்கிறது இல்ல, என் பசங்க என்னை நேசிக்கிறது இல்ல, எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்ல, ஹலோ ஹலோ ஹலோ, என் ஆபீஸ்ல எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, என்னையவே குத்தி குத்தி காமிக்கிறாங்க. ஒரு நாள் இந்த கழுகு குஞ்சு வளர்ந்து அதனுடைய இளமை பருவம் வந்தது. திடீரென்று ஒரு நாள் அந்த கழுகுக்கு மேல் ஒரு நிழல், பெரிய நிழல் திரும்பி திரும்பி வந்து போய்கொண்டே இருந்தது. இந்த இளம் கழுகுக்கு புரியவில்லை. முதல் முறையாய் மற்ற கோழிகளோடு சேர்ந்து கீழே அந்த விதை தானியங்களை எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இந்த கழுகு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கண்ணை ஏறெடுத்து பார்த்துச்சு. பார்த்தா மேல இருந்து அந்த தகப்பன் கழுகு தன் செட்டைகளை விரித்து, காணாமல் போன என்னுடைய மகன் கிடைத்து விட்டார் என்று சொல்லி மேல இருந்து கூப்பிட்டுச்சு, என் மகனே, என் மகனே, மேல பாரு. இந்த கழுகு குஞ்சு அப்போதான் மேல பார்த்தா, அடடா, நம்ம மூஞ்சி மாதிரியே மேல ஒண்ணு இருக்குதே, நம்மள பாரியே செட்டைகள் இருக்குதே. ஃபர்ஸ்ட் டைம் மேல பாக்குது. மேல பார்த்தா அந்த தகப்பன் கழுகு சொல்லுச்சு, நீ கீழே உட்காருவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, நீ உயர பறப்பதற்காக படைக்கப்பட்டவன். You are born to fly. வா, செட்டைகளை விடுச்சு வா. அந்த கழுகு குஞ்சு தன் செட்டைகளை முதல் முறையாக விரிச்சு அடிச்சா அப்படியே வீட்டுக்கு மேல வந்து உட்காருது. அப்பா பார்த்து சொன்னாரு, இல்ல மகனே, நீ கண்மலைகள் மேல பறக்க வேண்டியவன், கண்மலையில சிகரத்திலே பறக்க வேண்டியவன். இன்னும் செட்டைகளை அடித்து பார், உன்னால முடியும். உன்னை வேற லெவல்ல கடவுள் படைச்சிருக்கிறா. நடந்தது என்ன? அந்த கழுகு தன் செட்டைகளை அடிக்க அடிக்க அன்னைக்குதான் புரிஞ்சிச்சு, அது நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் விண்ணுக்குரியவன். I am called and I am born to fly. அதனால்தான் சில இடங்கள்ல நீங்க ஃபிட் ஆக மாட்டேன்றீங்க. ஏன் சில பேர் உங்களை வெறுக்கிறாங்கன்னா, இவன் மட்டும் என்ன வித்தியாசமா இருக்கிறான், இவன் மட்டும் ஏன் வித்தியாசமா செய்யறா, இவங்க ஏன் பார்த்தாலும் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க மண்ணுக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் விண்ணுக்குரியவர்கள். நீங்கள் பூமிக்குள்ள தோண்டி தோண்டி புழுவை சாப்பிடுறவங்க இல்ல. You are called to hunt like a hunter. நீ வேட்டையாடுறத வேற லெவல், பறக்க வேண்டியது வேற லெவல். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உயரமாய் உன்னை பறப்பதற்காக நான் அழைத்திருக்கிறேன், உயரமாய் நீ பறப்பதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீயோ கீழே மற்ற கோழிகளோட பேசிக்கிட்டு இருக்கிற. நான் உன்னை வேகமாய் பறக்கிறதுக்கு, கண்டம் விட்டு கண்டம் பறப்பதற்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன்.